ஹை ஃப்ரெண்ட்ஸ், பீஸ்டோட அன்சீன் போட்டோ ஷூட் மேக்கிங் வீடியோவை சன் பிக்சர்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. தளபதியோட லுக் அண்ட் காஸ்டியூம் இதுல பயங்கரமா இருக்கு. நிறைய அன்சீன் போட்டோ இருக்கும் போல. எந்த காஸ்டியூமா இருந்தாலும் பார்க்க பயங்கரமா இருக்காரு. பார்த்தாலே நெல்சன் மேலதான் காண்ட் ஏறுது. ஏன்னா என்ன மாதிரியான ஒரு லுக்கை போயிட்டு வேஸ்ட் பண்ணிட்டாரு. ஜஸ்ட் இந்த ஒரு போட்டோ ஷூட்டை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகியே ஒரு நல்ல ஆக்ஷன் கதையை எழுதலாம் போல. அந்த மாதிரி இருக்கு இந்த போட்டோஸ்லாம். பட் ஆனா பீஸ்ட்னு எடுத்து சொதப்பிட்டாரு. ஏதோ பொட்டன்ஷியல் இல்லாத ஒரு இயக்குனராக இருந்தா கூட பரவாயில்ல. அடுத்த படமே ஜெயிலர்னு ஒரு ஹிட் படம். இப்போ ஜெயிலர் 2 ஷூட் வேற போகுது. இதுல இவரு வெறித்தனமான தளபதி ஃபேன் வேற. சோ நமக்கு நல்ல ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை பண்ணி விட்டாரு. வாரிசு மாதிரி கொஞ்சம் டீசெண்டா பண்ணியிருந்தா கூட காப்பாத்தி இருக்கலாம். பட் அநியாயமா சொதப்பி இருப்பாரு. அதுவும் அனிருத்தோட சாங்ஸ், அன்பரியூ, ஃபைட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் அமைஞ்சிருக்கும். பட் கமர்ஷியலா எமோஷன்ஸா எதுவுமே ஸ்ட்ராங்கா எழுதாததால படம் நிக்கல. அட்லீஸ்ட் அந்த பீஸ்ட் மோடு சாங்கையாவது வேற படத்துக்கு கொடுத்துருக்கலாம். அனிருத்தோட ஒர்க்லாம் வெறித்தனமா இருந்துச்சு. பட் ஓகே, நெல்சன் இது ஆசைப்பட்டுலாம் பண்ணல. ஒரு ஃபேன் பாய் படம் பண்ணும்போது இதுதான் ஒரு பிரச்சனை. தளபதி என்ன பண்ணாலுமே வாவ்னு தான் இருக்கும். சோ அதனால எடுக்கும் போதே அவரால் கணிக்க முடியல. பட் ஷூட்டிங்க்கு முன்னாடியே ஸ்கிரிப்ட் லெவல்ல ஜட்ஜ் பண்ணியிருந்தாதான் உண்டு. அங்க கரெக்டா ஜட்ஜ் பண்ணாம மிஸ் பண்ணதுதான் தப்பு. இன்ஃபேக்ட் பீஸ்ட் கண்டென்ட்டா ஃபெயிலியர் ஆனா கூட பாக்ஸ் ஆஃபீஸ்ல வெற்றி அடைஞ்சதுக்காக தளபதி அவர் கூப்பிட்டு விருந்துலாம் கொடுத்தாரு. அண்ட் அந்த விருந்துல நெல்சன் அவர்களுக்கு இன்னொரு பட வாய்ப்பும் கொடுத்தாரு. பட் ஜெயிலர் கமிட்மெண்ட்னால அதை பண்ணல. அண்ட் ஃபியூச்சர்ல தளபதி படங்கள் பண்ணா நெல்சனோட கண்டிப்பா ஒர்க் பண்ண அதிக சான்ஸ் இருக்கு. ஏன்னா நெல்சன், அட்லி, லோகேஷ் தளபதியோட ஃபேவரட்ஸ். அவங்க 3 பேரையும் போட்டோ எடுத்ததெல்லாம் பார்த்திருக்கோம். அண்ட் ஜனநாயகன்ல கூட 3 பேரும் கேமியோ ரோல் பண்ணிருக்கிற மாதிரிலாம் நியூஸ் வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பற்றின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.